Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 12th ஃபிசிக்ஸ்க்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். எதெல்லாம் ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் நமக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டாப் மோஸ்ட் லாஸ்ட் மினிட் கன்ஃபார்ம்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். 70க்கு அவுட் ஆஃப் 60 மார்க்ஸ் எடுக்க முடியும். அதிகபட்சம்னா அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அது வேணால் அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். அதுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டா கூட என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராப்ளம்ஸும் சேர்த்து கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக நீங்கள் அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா. ஸோ இப்போ 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 72 மார்க்ஸ் மட்டும், இந்த 72 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ அட்லீஸ்ட் படிச்சுக்குங்க. கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 5 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கூலும்ஸ்லா, கூலும் விதி, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை திருப்புத்திறன், கொரோனா டிஸ்சார்ஜ், ஒளிவட்ட மின்னிறக்கம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்பாயம், காஸ்லா, காஸ் விதி, ஒய் இஸ் இட் சேஃபர் டு சிட் இன்சைட் அ பஸ் தென் ஓப்பன் கிரவுண்ட் ஆர் அண்டர் த ட்ரீ, இடியின் போது திறந்த வெளியிலோ மரத்தின் அடியிலோ நிற்பதை விட ஒரு பேருந்தினில் இருப்பது பாதுகாப்பானது ஏன், கரண்ட் டென்சிட்டி அதோட யூனிட், மின்னோட்ட அடர்த்தி அதன் அலகு, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா, ஓம் விதியின் நுண் வடிவம், மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா, ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவம், பெல்டியர் எஃபெக்ட், பெல்டியர் விளைவு, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூலின் வெப்ப விதி, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங் இடக்கை விதி, ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டி ஆஃப் அ கால்வனாமீட்டர், ஒரு கால்வனாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம், கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம், கூலும் அதிர்த்தகவு இருமடி விதி, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், காந்த இருமுனை திருப்புத்திறன், கியூரிஸ் லா, கியூரி விதி, Curie's Weiss law, Curie Weiss விதி, Fleming's right hand rule, Fleming வலக்கை விதி, define quality factor, Q காரணி, mention the methods of producing induced EMF, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக, what is meant by RMS, effective value of alternating current, ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பை வரையறு, the power factor, திறன் காரணி, what is current, சுழித்திறன் மின்னோட்டம், பேசர், கட்ட வெக்டர், எல்சி ஆசிலேஷன்ஸ், எல்சி அலைவுகள், ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, ஒத்ததிர்வு அதிர்வெண், ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல், மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் அல்ல. அப்புறம் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக. ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, ஸ்னெல் விதி அல்லது ஒளிவிலகல் விதி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, ஒளியின் மீளும் கொள்கை. ஒய் டு ஸ்டார்ஸ் ஸ்ப்ரிங்கிள், விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன. ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஒய் டு கிளவுட்ஸ் அப்பியர் ஒயிட், மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன. What is the reason for reddish appearance of sky during sunrise and sunset? சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தெரிகிறது. How does endoscope work? அகவுள் நோக்கி செயல்படும் முறை. Power of lens, லென்ஸின் திறன். Huygens principle, ஹைகன் கொள்கை. What is resolution? பிரித்தெறிதல். What is Rayleigh's criterion? ராலே நிபந்தனை. What are polarizer and analyzer? தளவிளைவாக்கி, தளவிளைவு ஆய்வி. Why is oil immersed object is preferred in a microscope? எண்ணெயில் மூழ்கியுள்ள பொருளறு லென்ஸ் நுண்ணோக்கியில் ஏன் விசிம்பு பயன்படுத்தப்படுகிறது. வாட் இஸ் மயோப்பியா, வாட் இஸ் இட்ஸ் ரெமடி, கிட்ட பார்வை என்றால் என்ன, இதனை சரி செய்யும் வழிமுறை. வாட் இஸ் ஹைப்பர்மெட்ரோபியா, வாட் இஸ் இட்ஸ் ரெமடி, தூரப்பார்வை என்றால் என்ன, இதனை சரி செய்யும் வழிமுறை. வாட் இஸ் ஆஸ்டிக்மேட்டிசம், வாட் இஸ் இட்ஸ் ரெமடி, ஒருதள பார்வை என்றால் என்ன, இதனை சரி செய்யும் வழிமுறை. வாட் இஸ் பிரிஸ்பயோபியா, வெள்ளெழுத்து என்றால் என்ன. டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல், கிவ் இட்ஸ் யூனிட், ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் என்பதை வரையற, அதன் அலகை தருக. டிஃபைன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, பயன் தொடக்க அதிர்வெண், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், நிறுத்து மின்னழுத்தம், சர்ஃபேஸ் பேரியர், பரப்பு அரண், பிரம்ஸ்டலாங், டிப்ராகி ஹைப்போதசிஸ், டிப்ராய் கருதுகோள். ஒய் எலக்ட்ரான் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் எக்ஸ்ரேஸ் இன் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் ஏன் எக்ஸ்ரே நுண்ணோக்கியில் பயன்படுத்துகிறோம். கேத்தோட் ரேஸ், கேத்தோடு கதிர்கள்.
distance of closest approach, மீச்சிறு அணுகு தொலைவு, impact parameter, மோதல் காரணி, mass defect, நிறை குறைபாடு, binding energy of nucleus, அணுக்கருவின் பிணைப்பாற்றல், Curie வரையறுக்கவும், proton cycle, proton சுற்று, what do you mean by radioactivity, கதிர் இயக்கம், forbidden energy gap, விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி, what do you mean by doping, மாசூட்டல் என்றால் என்ன, barrier potential, மின்னழுத்த அரண், what is rectification, திருத்துதல், Barkhoushen conditions, தொடர்ச்சியான அலைவுகளுக்கான Barkhoushen நிபந்தனை, advantages of ICs, தொகுப்பு சில்லுகளின் நன்மைகள், skip distance, தாவு தொலைவு, skip zone, தாவு பகுதி. இந்த 2 மார்க்ஸ் மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இப்போ 3 மார்க்கில் ஒரு 53 மார்க்ஸ், சரியா, ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. 53 மார்க்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், மின்தேக்கிகளின் பயன்பாடுகள், அப்புறம் எனர்ஜி ஸ்டோர் இன் parallel plate capacitor, distinguish between Coulomb force and gravitational force, expression for capacitance of parallel plate capacitor, polar and non-polar molecules, மின்முனைவுள்ள மூலக்கூறு, மின்முனைவற்ற மூலக்கூறு, கிர்ச்சாஃப் உடைய கரண்ட் லா, வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி, மின்னழுத்த விதி, distinguish between electric power, electric energy, மின்திறன், மின்னாற்றல், distinguish between ohmic and non-ohmic devices, ஓம் விதிக்கு உட்படும் உட்படாத பொருட்கள், drift velocity, mobility, இழுப்பு திசைவேகம், இயக்க எண், applications of Seebeck effect, Seebeck விளைவின் பயன்பாடுகள், expression for power P equal to VI in electric circuit, ஒரு மின்சுற்றில் திறனுக்கான சமன்பாடு P equal to VY, galvanometer to ammeter, for special features of magnetic Lorentz force, galvanometer into voltmeter, various types of energy losses in a transformer, மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள், advantages, disadvantages of AC over DC, நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள், குறைபாடுகள், how can you induce an EMF by changing area enclosed by coil, ஒரு சுழல் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம், அப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலனாய்டு, ஒரு கம்பிச்சுருளின் இன்துணலுக்கான சமன்பாடு, ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் பற்றி சிறுகுறிப்பு, ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ், ஃப்ரான்ஹோஃபர் வரிகள், ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், கோளகடியில் எஃப் அண்ட் ஆருக்கு இடையான தொடர்பு, ஆப்டிக்கல் பாத், ஒளியியல் பாதை, ஈக்குவேஷன் ஃபார் அப்பேரண்ட் டெப்த், தோற்ற ஆழத்திற்கான கோவை, how are rainbows formed, வானவில் எவ்வாறு தோன்றுகிறது, what are mirage and looming, காணல் நீர் and குளிர்மாய தோற்றம், state and obtain மாலுஸ் லா, மாலின் விதியை கூறி அதனை நிரூபி, இன்டர்ஃபரன்ஸ் டிஃப்ராக்ஷன், குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு, state and obtain ப்ரூஸ்டர்ஸ் லா, ப்ரூஸ்டர் விதியை கூறி நிரூபி, ஃப்ரெஸ்னல்ஸ் டிஸ்டன்ஸ், ஃப்ரெனல் தொலைவு, uses of polaroid பயன்கள், ஃபோட்டோசெல், ஒளிமின்கலன், எக்ஸ்பிரஷன் ஃபார் டீப்ராய் வேவ்லெங்த், டீப்ராய் அலை நீளத்திற்கான சமன்பாடு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ், ஒளிமின் களத்தின் பயன்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், அப்புறம் ஹவு டு வி அப்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ, அப்புறம் நியூக்ளியர் ஃபோர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ், வாட் இஸ் மென்ட் பை பயாசிங், மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ், டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ ஸ்விட்ச் எக்ஸ்பிளைன், ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவதை விவரி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்கன் தியரம், டிமார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை கூறி நிரூபிக்கவும், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், உள்ளார்ந்த குறைக்கடத்திகள், புறவியலான குறைக்கடத்திகள் வேறுபடுத்துக, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள், தீமைகள், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், ஒளியிலை தகவல் தொடர்பின் நன்மைகள் மற்றும் தீமைகள். 5 மார்க்கில் ஒரு 35 மார்க்ஸ் மட்டும், ஆக்சியல் லைன், அச்சுக்கோடு, ஈக்குவேட்டரியல் பிளேன், நடுவரை கோடு, வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், வாண்டிகிராஃப் ஏற்றி, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலின் எலக்ட்ரோ டைபோல், அப்புறம் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் பேலன்ஸ், வீட்ஸ்டோன் சமண சுற்று, அப்புறம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, ஓம் விதியின் நுண்வடிவம், 2 cells compared using potentiometer, மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை எவ்வாறு ஒப்பிடுகின்றன, அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வாய்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கரண்ட் கேரிங் கண்டக்டர், மின்னோட்டம் பாயும் இரு இணைக்கடத்திகளுக்கு இடையில் உருவாகும் விசை, காயில் பை சேஞ்சிங் இட்ஸ் ஓரியன்டேஷன், பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியின் அமைப்பு, இப்போ M12 equal to M21, அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஃபார்ம், மிரர் ஈக்குவேஷன், ஃபிசியூஸ் மெத்தட், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, அப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், பிரின்சிபல் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்,
expression of radius of nth orbit, expression for energy of nth orbit, construction and working of half wave rectifier, construction and working of full wave rectifier. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா ஒரு 150 கொஷின்ஸ். சரியா? 400 கொஷினில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 150 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதுமானது தான். 60 மார்க் நம்ம தாராளமாக எடுக்க முடியும். சரியா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.